Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பாலக் பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் half the கடாய் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா ரோல் பாயில் ஆகி வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக் இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் பாலக்கீரையை அதோட ஸ்டெம் பார்ட்டை கட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இலைகளுக்கு நடுவில் போகுது இல்லை ஸ்டெம், அதையும் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு பியூரி பண்ணும்போது ஒன்றும் சிக்காக இல்லாமல் சூப்பராக வரதுக்காக, நல்லா சாஃப்டான பியூரி கிடைக்கிறதுக்காக. இப்போது இலையை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் பாயில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து நம்மளுக்கு இலையெல்லாம் வெந்து வந்துடும். இலை வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக இலையை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நசுங்கணும். அந்தளவுக்கு வந்ததுனாலே நம்மளுக்கு வெந்துருச்சுன்றது அர்த்தம். பாருங்கள், நான் இலையை நசுக்கி பார்த்தா சூப்பராக நசுங்குது, வெந்துடுச்சு. இதை நம்ம நல்லா வடிகட்டிடலாம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த இலையை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணாலும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரை நீங்கள் போடணும், இல்லைனா அப்படியே சூடாக மூஞ்சில் தெரிச்சிரும். இப்போது மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் ஆனியனையும் ஒரு பச்சை மிளகாயையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கும்போதே கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளியையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் கீரை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூடயே இந்த வெங்காயம் தக்காளியையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பியூரியாக இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போது பாலக் பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் பொரிய விடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபயரை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைனா அது கரிஞ்சிரும். அப்புறம் நம்மளோட கிரேவியில் அந்த கரிஞ்ச ஸ்மெல் தெரிஞ்சிரும். அதனால் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போது பாலக்கை நான் பியூரி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அது கூடயே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இதுலேயே இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுறலாம் நல்லா. இது உப்பு தாங்காது, அதனால் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் க்யூப்ஸை நீங்கள் கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே க்யூப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு போட்டு வச்சுட்டு அது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பன்னீரை நல்லா க்ரம்பிள் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் இதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் சூப்பராக வரும் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுங்க. இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கிங் க்ரீமை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட க்ரீம் இல்லை அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை கலந்துட்டு அதை இதில் ஆட் பண்ணி கலந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் வந்துடும். இப்போது க்ரீமை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சுது. அவ்வளோதான், நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி. இதை ரோட்டி, நான் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய டிஷ். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.